வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முட்டை இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டார்க் சாக்லேட் 60 கிராம், சர்க்கரை 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது ஃப்ளாக்ஸ் மீல் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஆளி விதையை நான் அரைச்சி அதுக்கப்புறம் அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1/4 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். நமக்கு சோடா வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூனுக்கு நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றிட்டு இதை நான் நல்லா கலந்து வச்சுட்டு இது வச்சிடுறேன், இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன். அது கூட வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் டபுள் பாய்லர் மெத்தட் வச்சு மெல்ட் பண்ண போகிறேன். நம்ம மைக்ரோவேவ் கூட பண்ணிக்கலாம். அடியில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு மேலே இதை வச்சு நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா கோதுமை மாவு, கோகோ பவுடர், உப்பு, பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கட்டி ஏதாவது இருந்தால் வராது. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஆளி விதை தண்ணீரை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த தண்ணி முட்டைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு குக்கரில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பை நம்ம எப்போல்லாம் பேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே நம்ம பேன் வச்சிடலாம். வச்சுட்டு குக்கரில் கேஸ்கெட்டும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். நம்ம அவனில் பண்ணுறோன்னா 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தா அதில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மோல்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். முட்டை, மைதா எதுவும் இல்லாமல் வீட்டிலையே ஹெல்த்தியான ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.